கைஸ், நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளில போனீங்கன்னா மற்றவங்களோட கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும், அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாருக்கும் தோணுற ஒரு காமனான விஷயந்தான். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மென் எப்படி அட்ராக்டிவாக சேஞ்ச் ஆகி உமனை எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ண சில சூப்பரான ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, பி வல்னரபிள். ஆஃபீஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு நியூவாக ஜாயின் ஆகுறா. அவளோட நேம் ஜானு. அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ரயானுக்கு ஜானுவை பார்த்த உடனே பிடிச்சிருது. அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அதை சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால எப்படியோ தடுமாறி ஜானுக்கிட்ட பேச வந்துடுறான். அவன் ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப நர்வஸாக அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணை பற்றி ஒரு 1-2 காம்ப்ளிமெண்ட்டை சொல்கிறான். எக்ஸாம்பிளுக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது, இப்படியெல்லாம் ஜானுக்கிட்ட பேசுகிறான். ஆனால் ஜானு இதுக்கெல்லாம் தேங்க்யூ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அடுத்த 1 hour கழித்து அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ராமு ஜானுவை அப்ரோச் பண்ணுறான். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவனை இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவன் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்கிறான். அவங்களுக்குள்ள கன்வர்சேஷன் க்ரோ ஆகுது. கொஞ்ச நாள்லே நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகுது. இந்த போத் ஸ்கினாரியை பார்க்குறப்ப உங்களால் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியுதா? ஜானுக்கு ரயான் மேலே இன்ட்ரெஸ்ட் வரல, ஆனால் ராம் மேலே வந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்? ராம் வல்னரபிளாக இருந்ததுனால. வல்னரபிள் மீன்ஸ் ஐ டோன்ட் கேர் லைக் மீ ஆர் ரிஜெக்ட் மீ. உனக்கு என்ன பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதை பற்றி எனக்கு அவ்வளோவா கேர் இல்லை. இந்த டைப் ஆஃப் திங்கிங்கை தான் ராம ரொம்ப அட்ராக்டிவாக ஜானுக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச போகிறீங்கன்னா எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. இந்த டைப் ஆஃப் திங்கிங்கில் பேசுகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. நம்பர் 2, பி ஸ்டோரி டெல்லர். நீங்கள் பேசிகிட்டு இருக்க பொண்ணு உங்ககிட்ட எனக்கு ஏஆர் ரகுமான் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு நீங்கள் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு, இந்த சாங்ஸ்லாம் என் அண்ணனை ரொம்ப ஞாபகப்படுத்தும். ஏன்னா அவன் என்னை ஸ்கூலில் விடுறப்ப நாங்கள் காரில் 2 பேருமே இந்த சாங்ஸை தான் கேட்டுட்டு போவோம். இந்த சாங்கை கேட்டாலே அந்த நல்ல மொமெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு எமோஷ்னலான கதை மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப ஷார்ட்டாக சொல்லாமல் இது மாதிரி நிறைய எமோஷனால் கதை மாதிரி பேசுகிறதுனால உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குள்ள ஒரு டீப் கனெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 3, பி பேஷன். ஒரு பையன் தன்னோட ஒர்க்கில் இல்லைனா அவனோட பேஷனில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். எஃபர்ட் போட்டு எப்படியாச்சும் டாப் லெவலில் வந்துடணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க பசங்களை பொண்ணுங்க பார்த்தாலே ரொம்ப அட்ராக்ட் ஆகுவாங்களாம். நம்பர் 4, பி ஹானஸ்ட். அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க மேலே பாசமாக இருக்கிறதுன்னு இது மாதிரி எந்த விஷயத்தையும் காட்டுறப்ப நீங்கள் ரொம்ப உண்மையாக காட்டணும். நீங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணுறப்ப எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் உண்மையாக தான் சொல்லணும். இப்படி நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்டும் வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்பர் 5, பி ட்ரீட் வெல். உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை அவங்க முக்கியமாக பார்ப்பாங்கன்னா இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் ஒரு பையனை ஹைலியாக அட்ராக்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுதான். உடனே நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கணும், பாப்புலராக இருக்கணும்னு கிடையாது. சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு நான் இங்கே எதை மீன் பண்ணுறேன்னா உங்கள் பிஹேவியர், கேரக்டரை சொல்கிறேன். நீங்கள் எப்படி மற்றவங்களை நடத்துகிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறீங்க, இது மாதிரி விஷயங்களை கவனிப்பாங்களாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஹைலி அட்ராக்டிவ் மென்னா தெரிவிங்க. ட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். இதை ரொம்ப கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுட்டு கேர்ள்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு அட்ராக்டிவ் மென்னாக தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.